அனைவருக்கும் வணக்கம். 5 மதிப்பெண் வினா. எடுத்துக்காட்டு 1.23 10ஆம் வகுப்பு முதல் பாடத்தில் இருக்கு. இது ஒரு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். நிறைய தேர்வுகளில் கேட்குறாங்க. பாருங்க, கண்டிப்பாக புரியும் நம்புகிறேன். ரொம்ப பொறுமையாக அழகாக சொல்லித்தரேன், கவனிங்க. ஓகே. இது உங்களுக்கு சப்போஸ் இந்த பென் மெலிசாக இருக்குது, அதை எழுத்து வந்து ரொம்ப மெலிசாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு தெரியலனா கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். ஓகே, கண்டிப்பாக தெரியும். ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடலாம் சம்முக்குள்ள டக்குன்னு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? f of x equal to 2x plus 3, g of x equal to 1 minus 2x மற்றும் h of x equal to 3x எனில் f dot g dot h equal to f dot g dot h என நிறுவுக. அதாவது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடோட மதிப்பும் ரைட் ஹேண்ட் சைடோட மதிப்பும் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. நம்ம வந்து 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். இந்த சேர்ப்புக்கான அந்த விதிமுறைகள்லாம் படிச்சிருப்போம். ஃபஸ்ட்டு படத்தில் செட் லாங்குவேஜில் படிச்சிருப்போம். ஸோ அதை தான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கிடைக்கும். பிறகு நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்தால் ரெண்டாவது ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ ரெண்டும் சமமாக இருக்கும். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம எடுக்கும்போது எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு டைமு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? எஃப் டாட் ஜி டாட் ஹெச். எப்பவுமே நம்ம என்ன செய்வோம்? அது ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதா முதல்ல செய்யணும். ஸோ ப்ராக்கெட்டில் இருக்கிறது முதல்ல எழுதிடலாமா? சொல்லுங்கள், என்ன இருக்குது? ஜி டாட் ஹெச் ப்ராக்கெட்டில் இருக்கிறது எழுதிட்டோம். எழுதிட்ட பிறகு இந்த ஹெச் இருக்கு இல்லையா, இந்த ஹெச்சுக்கு பக்கத்தில் ப்ராக்கெட்டில் எக்ஸ்ன்னு போடலாம். போட்டிங்கன்னா இது என்னன்னு இருக்கு நமக்கு? ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கா? ஹெச் ஆஃப் எக்ஸுக்கு இங்கே மதிப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ ஹெச் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இந்த 3x நம்ம எழுதலாம். அதனால் இந்த ஹெச் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 3x நான் போடுறேன். போட்டுட்டுனா இங்கே என்ன இருக்குது? டாட் இருக்குது, அதுக்கு ப்ராக்கெட் போடுறோம். இங்கே என்ன இருக்குது? ஜி இருக்குது, அந்த ஜி எழுது. புரிஞ்சிச்சா? புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள், இப்போ இது எப்படி இருக்கு? ஜி ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்குது. இதெல்லாம் எக்ஸோட மதிப்பாக வச்சுக்குவாங்க அது ஃபுல்லாகவே. ஜி ஆஃப் எக்ஸ் எங்கே இருக்குது பாருங்கள்? இது இருக்குது பாருங்கள், ஜி ஆஃப் எக்ஸ். அதை அப்படியே எடுத்துங்க எழுதுகிறேன். ஜி ஆஃப் எக்ஸு இதோட விதிமுறை நமக்கு ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 1 மைனஸ் 2x. அப்போ இந்த ஜி ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் எக்ஸோட மதிப்பு 3x. இப்போ எக்ஸு எங்கே இருக்கோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? 3x போடலாமா? 1 மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸுக்கு மதிப்பு நமக்கு என்னது? 3x ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 3 6x. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற ஜி டாட் ஹெச்சுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இது ஃபுல்லாக ஒரு டைம் எடுத்து எழுத போகிறோம். பாருங்கள், எஃப் டாட் ஜி டாட் ஹெச். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல பாருங்கள், ஜி டாட் ஹெச் இருக்கு இல்லையா, இதோட மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதை நான் இங்கே போடுறேன். ஜி டாட் ஹெச்சோட மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த மதிப்பு எடுத்து இங்கே போடுறேன். 1 மைனஸ் 6x போட்டுனா இந்த டாட் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ப்ராக்கெட் முன்னாடி என்ன இருக்குது? எஃப். இப்போ இது பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்கும், ப்ராக்கெட்டு எஃப். அப்போ இது வந்து எக்ஸோட மதிப்பு. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எங்கே இருக்குது? இருக்கா? அதை அப்படியே எடுத்து காப்பி பண்ணுங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் நான் அப்படியே எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு அப்படியே எழுதிட்டேன். ஈக்குவல் டு இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு என்ன கொடுத்துருக்க மதிப்பு? 2x + 3. அதை எழுதிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த எஃப் ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் எக்ஸோட மதிப்பு இந்த உள்ளே இருக்குது. இது ரெண்டுமே எக்ஸோட மதிப்பு. அப்போ எக்ஸ் எங்கே இருக்கோ அங்கே 1 மைனஸ் 6x நம்ம போடலாமா? எக்ஸ் எங்கே இருக்கோ அங்கே என்ன பண்ணணும்? நம்ம எக்ஸுக்கு பதிலாக 1 மைனஸ் 6x போடலாம். 2 இங்கே எக்ஸ் இருக்கா, அந்த எக்ஸுக்கு ப்ராக்கெட்டில் 1 மைனஸ் 6x + 3 ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்க? உள்ளே பெருக்குங்க. 2 1 2 மைனஸ் 2 6 12x ப்ளஸ் இந்த 3. என்ன செய்யலாம் பாருங்கள்? இந்த 2ம் இந்த 3 ஆட் பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாம். 2 3 கூட்டினா நமக்கு 5ன்னு கிடைக்கும்.
5 மைனஸ் 12x. இதுதான் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடோட மதிப்பு. ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு போடுறோம். புரியுதா உங்களுக்கு? ஈஸியாக இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம்? ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கோ அதை எடுத்து அப்படியே ஃபுல்லாக எழுதுங்க. என்ன இருக்குது நமக்கு? எஃப் டாட் ஜி டாட் ஹெச். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல நம்ம என்ன செய்யணும்? ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு நம்ம செய்யணும். ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஃபஸ்ட்டு செய்யலாமா? என்ன கொடுத்துருக்கான்னு அப்படியே இருப்பாங்க. எஃப் டாட் ஜி எழுதிட்டேன். இந்த ஜிக்கு பக்கத்தில் என்ன போடலான்னு சொன்னோன்னே எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இப்போ இது எப்படி இருக்குது நமக்கு? ஜி ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸுக்கு மதிப்பு நமக்கு தெரியும். ஜி ஆஃப் எக்ஸ் தான் இருக்குது பாருங்கள். ஜி ஆஃப் எக்ஸோட மதிப்பு கொண்டு வந்து நாங்கள் போடுறோம். ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக அதனுடைய மதிப்பை நான் போடுறேன். ஸோ இங்கே நேரில் கீழே அப்படியே இருப்பாங்க. 1 மைனஸ் 2x போட்டோன்னா முன்னாடி என்ன இருக்குது? டாட், அதுக்கு ப்ராக்கெட், அப்புறம் என்ன இருக்குது? எஃப் இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்கும் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எங்கே இருக்குதோ இருக்கா? அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே எடுத்துக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அதனுடைய ஃபார்முலா இருக்குது 2x + 3. புரிஞ்சுது உங்களுக்கு? ஆமாம். இப்போ பாருங்கள், இங்கே எஃப் இருக்குது, இங்கே எஃப் இருக்குது. ஓகே, தென் ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட், ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ். இங்கே உள்ளன இருக்குது எக்ஸ். இது வந்து எக்ஸோட மதிப்பு. அப்போ எக்ஸ் எங்கே இருக்கோ அங்கே 1 மைனஸ் 2x போடணும். போடலாமா? 2 இன்ட்டு எக்ஸ் எங்கே இருக்கோ அங்கே என்ன பண்ணணும்? 1 மைனஸ் 2x ப்ளஸ் 3 போட்டுமா? நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் பாருங்கள். உள்ளே பெருக்குங்க. 2 1 2 மைனஸ் 2 2 4x ப்ளஸ் 3. இப்போ இது ரெண்டும் கூட்டிக்கலாமா? என்ன வரும் பாருங்க? இது ரெண்டும் கூட்டினா நமக்கு 5 ப்ளஸ் 4x. இது எதோட மதிப்பு? எஃப் டாட் ஜியோட மதிப்பு. எதோட மதிப்பு? எஃப் டாட் ஜியோட மதிப்பு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக எடுத்து எழுத போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக என்ன இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக எடுத்து அப்படியே எழுதலாம். அதாவது எஃப் டாட் ஜி டாட் ஹெச். நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம்? எஃப் டாட் ஜிக்கு மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். அதை எடுத்து எழுதுகிறேன் நான். ஸோ இது மதிப்பு இங்கே கண்டுபிடிச்சி எடுத்து இங்கே பக்கத்தில் எழுதுகிறேன். 5 ப்ளஸ் 4x ப்ராக்கெட் போட்டு இது என்ன பண்ணுறோம்? டாட் எப்படி வச்சுட்டு ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? இந்த ஹெச் ஆஃப் எக்ஸ் என்ன நமக்கு? ஹெச் ஆஃப் எக்ஸ்னோட மதிப்பு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே அப்படியே மறுபடியும் எழுதுறோம் பாருங்கள். அதாவது 5 ப்ளஸ் 4x டாட்டு ஹெச் ஆஃப் எக்ஸோட மதிப்பு நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஹெச் ஆஃப் எக்ஸோட மதிப்பு நம்ம என்ன கொடுத்துருக்காங்க? 3xன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? 3xன்னு போடலாமா? 3xன்னு போட்டோம். இப்போ பாருங்கள், இது எக்ஸோட மதிப்பு 3x. எக்ஸோட மதிப்பு 3x. புரியுதா உங்களுக்கு? எக்ஸோட மதிப்பு 3x. அந்த 3x வந்துட்டு இந்த எக்ஸில் போடுறோம். இங்கே எக்ஸ் இருக்குல்ல, அதில் போடுங்க. இப்போ நான் 5 ப்ளஸ் 4 இன்ட்டு இந்த எக்ஸுக்கு 3x போட்டுருங்க. இப்போ என்ன வரும் நமக்கு? 3x. ஓகே, அப்போ என்ன வரும்? ஃபைனலாக நமக்கு டக்குன்னு முடிய போகுது. ஸோ 5 ப்ளஸ் 4 3 12x. ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ பாருங்கள், ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 எப்படி இருக்குது? நமக்கு சமமாக இருக்குது. ஓ சாரி, இங்கே வந்துட்டு மைனஸ் இருக்குது. இங்கே நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம் பாருங்கள் டக்குன்னு. ஓகே, நானும் தப்பாக எழுதிட்டேன். இங்கே மைனஸ் 4x இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணோம்? மைனஸ் தான் போகணும். ஸோ மைனஸ், இங்கேயும் மைனஸ் வந்துடும், இங்கேயும் மைனஸ் வந்துடும், இங்கேயும் மைனஸ் வந்துடும். ஸோ மைனஸ் 12x. ஓகே, எனி டவுட்? ஏதோ புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு இடம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் அப்படியே மாற்றி எழுதிட்டேன். ஸோ இது எல்லாமே நமக்கு -x வந்துடுச்சு. ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.